வியாழம் என்றும் அழைக்கப்படும் யாளி இந்து புராணங்களில் இடம்பெறும் ஒரு கற்பனை உயிரினமாகும். தென்னிந்திய கோயில் சிற்பங்களில் இது பெரும்பாலும் ஒரு பாதுகாவலனாக சித்தரிக்கப்படுகிறது. சிங்கம், யானை மற்றும் சில சமயம் குதிரை அல்லது பாம்பு ஆகியவற்றின் உடல் உறுப்புகளின் கலவையாக இது வடிவமைக்கப்பட்டு வலிமை, உக்கிரம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய பண்புகளை சுட்டிக்காட்டுகிறது. இந்த வலிமை மிக்க உயிரினங்கள் கோயில்களை பௌதிக மற்றும் ஆன்மீக அச்சுறுத்தல்களிலிருந்து காப்பதாக நம்பப்படுகிறது. இவை பெரும்பாலும் கோயில் தூண்களில் செதுக்கப்படுகின்றன. இச்சிற்பங்களில் யாளிக்கு சிங்கத்தின் உடலும் யானையின் தலையும் தந்தங்களும் பாம்பின் வாலும் அமைந்திருப்பது வழக்கம். யாளியின் வலிமையும் உக்கிரத்தையும் உணர்த்தும் இந்த சிற்பங்கள் இந்து கோயில்களின் அம்சமாக சமூக மற்றும் ஆன்மீக காப்பாளர்களாக உள்ளன. கோயில்களின் பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கும் யாளிகள் ஆன்மீக விமானத்தின் உயர்வையும் இருதயத்திலும் பாதுகாப்பையும் உணர்த்துகின்றன. இந்த கற்பனை உயிரினம் பகவான் மற்றும் தர்மத்தின் காப்பாளராக கருதப்படுகிறது. அதன் வலிமை மற்றும் அழகு திருவிழாக்களில் பலர் மனதில் நிற்கின்றன. இந்த யாளியின் உருவம் ஆன்மீகத்திற்கான அலைவரிசையாகவும் கடவுளின் பாதுகாப்புக்கு அடையாளமாகவும் காணப்படுகின்றது. சமுதாயத்தின் அடையாளமாகவும் ஆன்மீக பயணத்தின் மீது உணர்த்தும் யாளி பலர் அன்றாட வாழ்க்கையில் அமோகமாக எளிதில் செயல்படுகிறது.